ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது தான். அதாவது ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஏர்லியான ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஃபெர்டிலைஸ் ஆன எக் கர்ப்பப்பையில் நல்லா அட்டாச் ஆகிற அந்த மூமெண்ட்டு தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நிறைய பேருக்கு அவங்களுடைய உடம்புல சின்ன சின்ன சேஞ்சஸ் மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது கொஞ்சம் இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு கூட இதை சொல்லலாம் நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறத. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த சிம்டம்ஸை சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இக்னோர் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. இதனாலேயே நிறைய பேருக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால் இந்த வீடியோவில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது உங்களுடைய உடம்புல என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படிங்கிறத பற்றியும், இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்படி இருக்கும், அது பீரியட் ப்ளீடிங்கில் இருந்து எப்படி நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், எப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்கார் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த ஸ்பாட்டிங். அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கூட சொல்லுவாங்க. முதல்லையே கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறி தான் இந்த ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது. அதாவது உங்கள் கர்ப்பப்பையில் பதிகிற அந்த நேரத்தில் சில பேருக்கு லேசாக ஒரு ஸ்பாட்டிங் இல்லை அப்படின்னா ப்ளீடிங் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது லைட் பிங்க் கலரில் இருக்கும். இல்லை அப்படின்னா இது ஒரு ப்ரௌன் கலரில், லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதோட அளவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் இருக்கும். பொதுவாக இது ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். இல்லை அப்படின்னா சிலருக்கு அதிகபட்சமாக 2 நாட்கள் இருக்கும். இங்கே தான் நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளீடிங் உங்களுடைய பீரியட்ஸ் மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஒரு பேட் நனையிற அளவுக்கு, முழுசாக நனையிற அளவுக்கு ரத்தம் வரவே வராது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருந்து பேட் நனையிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மாக பீரியட்ஸ் தான். இல்லை எனக்கு லேசாக தான் இருக்குது, கொஞ்சமாக ஸ்பாட்டிங் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பதட்டப்படாமல் அதை ஒரு 2 நாள், ஒரு நாள் கவனித்து பார்த்தீங்க, அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இது பீரியட்ஸாக இல்லை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். அடுத்ததாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைல்டு ஸ்டொமச் கிராம்ப்ஸு அப்படிங்கிறது தான். இது இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது சில பேருக்கு அடி வயிற்றில் லேசான ஒரு வலி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன புல்லிங் ஃபீல், அதாவது உங்களுடைய வயிற்றில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கரு கர்ப்பப்பையில் பதிகிற அந்த ப்ராசஸ் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பதிகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஏதோ உங்கள் வயிற்றில் இருக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய வழக்கமான பீரியட்ஸ் வலி மாதிரி ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. ரொம்பவே ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு இருக்கும். சொல்லப்போனால் சில பேருக்கு இது ரொம்ப ரொம்ப லைட்டாக, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இந்த பெயின் அப்படிங்கிறது. இன்னும் சில பேருக்கு இது தெரியவே தெரியாது, இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப இதை நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க. இது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் இந்த மைல்டு ஸ்டொமச் கிராம்ப்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெஸ்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான். இந்த பிரெஸ்ட் சேஞ்சஸ் உங்களுக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்றில் இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது நிறைய உங்களுடைய உடம்புல நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதில் முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெஸ்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் உங்களுடைய மார்பகம் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு தரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மார்பகம் வழக்கத்தை விட ரொம்ப ஹெவியாக, ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும். பிரெஸ்ட்டு டெண்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ரொம்ப மென்மையாக இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இன்னும் சிலருக்கு தொட்டாலே, லேசாக தொட்டாலே உங்களுக்கு வலிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். இல்லைனா ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக மாறிடும் உங்களுடைய பிரெஸ்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. உங்களுடைய உடம்புல கருப்பதிதல் நடக்கும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு இயர்லியாகவே தெரிய ஆரம்பிக்கும். இது ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படுற ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்வு அப்படிங்கிறது தான். அதாவது டயர்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுடைய உடம்பு சீக்கிரமாக, ரொம்ப சீக்கிரமாகவே டயர்டாகிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது நடக்கும்போது.
நீங்க வந்து வழக்கத்த விட ரொம்பவே டயர்டா இருக்கிற மாரி ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். நீங்க வழக்கமா செய்ற அந்த சின்ன சின்ன வேலைகள வந்து நீங்க செஞ்சா கூட, அந்த நேரத்தில நீங்க வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது, நீங்க செய்யும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு மாதிரியான திடீர்னு ஒரு சோர்வு, சடனா வந்து சோர்வா இருக்கிற மாரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கிறதுனால, இந்த ஹார்மோன் மாற்றம் தான் உங்கள வந்து ரொம்ப டயர்டா இருக்கிற மாரியான ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ இதுவும் ஒரு இயற்கையான சிம்ப்டம்ஸ் தான் வந்து உங்களுக்கு நீங்க இம்ப்ளான்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறது தான். நீங்க ரொம்ப களைப்பா உணர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உடம்புக்கு வந்து ரெஸ்ட் குடுக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். அடுத்ததா இருக்கக்கூடிய சிம்ப்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது. அதாவது நீங்க வழக்கத்த விட உங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகணும்னு வந்து ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து நீங்க நார்மலா போறத விட ரொம்ப அடிக்கடி போகணும் அப்படிங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க பிரெக்னன்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால தான் உங்களுடைய சிறுநீரகங்கள் வந்து அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுனால, நீங்க வந்து அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற மாரியான ஃபீல் வந்து அதிகமா இருக்கும். இதுவும் பிரெக்னன்சியோட ஏர்லி சிம்ப்டம்ஸ்ல ரொம்பவே முக்கியமான ஒரு சிம்ப்டம்ஸா இருக்குது. இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது. ஸோ இத வந்து நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாவே இது வந்து தெரியும். அடுத்ததா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்ல அப்டின்னா பீரியட்ஸா அப்படிங்கிற டவுட் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கும். இத வந்து சிம்பிளா எப்படி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து கலர் வந்து லைட் பிங்க் கலர்ல இல்ல ப்ரவுன் கலர்ல தான் இருக்கும். ஆனா நீங்க இதுவே பீரியட்ஸா இருந்தீங்க அப்படின்னா, டார்க் ரெட் கலர்ல வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அடர் சிவப்பு நிறத்தில இருக்கும். இதுவே நீங்க வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகக்கூடிய ஃப்ளோ எந்த மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா ஸ்பாட்டிங் மாரி தான் இருக்கும். 2 துளி ட்ராப் தான் இருக்கும். ஆனா, நீங்க இதுவே பீரியட் ஆக போறீங்க அப்டின்னா, ரொம்ப அதிகமா இருக்கும். ஹெவியா இருக்கிற மாரியான ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இம்ப்ளான்டேஷனுக்கான நாட்கள் எத்தன நாட்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா, 1, 2 நாட்கள் மட்டும் தான் இருக்கும். ஆனா, நீங்க பீரியட் ஆக போறீங்க அப்டின்னா, 3லிருந்து 5 நாட்கள் வரை இருக்கும். சிலருக்கு வந்து அதுக்கு மேலேயும் இருக்கும். நீங்க வந்து இம்ப்ளான்டேஷன் தான் ஆக போறீங்க அப்டின்னா, கிளாட்ஸ்கள் அதாவது கட்டிகள் வந்து பொதுவா இருக்கவே இருக்காது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கில. அதுவே பீரியட்ஸ் தான் ஆக போறீங்க அப்டின்னா, ரத்த கட்டிகள் வந்து வரலாம். கிளாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வித்தியாசத்த நீங்க வந்து கவனமா பார்த்தாலே, உங்களுக்கு வரது பீரியட்ஸா இல்ல அப்டின்னா, பிரெக்னன்சிக்கான இயர்லி சிம்ப்டம்ஸா அப்படிங்கிறத வந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களால. ஒருவேள உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து பேட் யூஸ் பண்ணி பாருங்க. அந்த ப்ளீடிங் எப்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு நாள் கவனிங்க. அதோட அளவு அதிகரிக்காம ரொம்ப கம்மியா லைட்டா இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இருக்க நெறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பும் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும். இந்த சிம்ப்டம்ஸ்லாம் எனக்கு இருக்கு. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கும் இருக்கு. நான் எப்போ வந்து டெஸ்ட் பண்ணணும்? பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன சிம்ப்டம்ஸ் இது தெரிஞ்ச உடனே அவசரப்பட்டு டெஸ்ட் எடுக்குறாங்க. ஆனா இம்ப்ளான்டேஷன் நடந்த உடனே நீங்க டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, அதில சரியான ரிசல்ட் வரவே வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரெக்னன்சிய வந்து உறுதி பண்ணுறதுக்கான அந்த எஸ்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உங்க உடம்புல வந்து உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாளா வந்து எடுத்துக்கும். இது உங்க உடம்புல அதிகரிக்க இன்னும் 4லேருந்து 5 நாட்கள் வந்து அதிகமா எடுத்துக்கும். இந்த எஸ்ஹெச்ஏ அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு. ஸோ இதுக்கான பெஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீரியட் டேட் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் இல்லைனா 7 நாட்கள் வந்து நீங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுங்க. அப்போதான் உங்களுக்கு சரியான அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில நீங்க வந்து தூங்கி எழுந்த உடனே அதாவது மார்னிங் ஃபர்ஸ்ட்டு யூரின் வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. இதில ஹார்மோன் அளவு வந்து அதிகமா இருக்கும். ஸோ ரிசல்ட்டும் இன்னும் கொஞ்சம் தெளிவாவும், அக்யூரேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து அவசரப்பட்டு சீக்கிரமா டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்ஸும், குழப்பமும் உங்களுக்கு வரும். கொஞ்சம் பொறுமையா இருந்து செக் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம பார்த்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிரெக்னன்ட்டா இருக்க நிறையவே சான்சஸ் அதிகமா இருக்கு. அதனால நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து ஒவ்வொரு விதமா இருக்கும். சிலருக்கு வந்து இந்த சிம்ப்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரியும். இன்னும் சிலருக்கு வந்து எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம். அதனால எதையுமே வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு பண்ணாம, சரியா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறது தான் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நிஜமா நீங்க வந்து கன்சீவா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பிரெக்னன்சி டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான பிரெக்னன்சி டிப்ஸுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அடுத்த வீடியோல நான் இன்னும் ஒரு சூப்பரான தகவலோடு உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.